கோவையில் புற்றுநோயில் இருந்து மீண்டோர் சந்திப்பு நிகழ்ச்சி நீலாம்பூர் பக்கத்தில் உள்ள ராயல் கேர் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. புற்றுநோய் குறித்த பயம் விலகி நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ராயல் கேர் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையம் சார்பாக நடைபெற்ற இதில் புற்றுநோய் பாதிப்புகளில் இருந்து மீண்டும் 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு பகுதிகளில் இருந்து குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். இதில் பிரபல தன்னம்பிக்கை பேச்சாளர் ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், பலவித இன்னல்களை தாண்டி தன்னம்பிக்கை என்பதை உறுதியாக நிரூபித்த மாபெரும் சக்தி வாய்ந்தவர்கள் இங்கு அமர்ந்திருப்பதாக தெரிவித்தனர். தொடர்ந்து மேடையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழ் புலமை சொற்பொழிவு என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக சர்வ வைரஸ் மீட் ஆஃப் நிகழ்ச்சி குறித்து மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் மற்றும் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ நிபுணர் சுதாகர் ஆகியோர் பேசுகையில், புற்றுநோய் சிகிச்சையில் தற்போது நவீன தொழில்நுட்ப வசதிகள் அதிகம் இருப்பதாகவும், எனவே நோயாளிகள் பக்க விளைவுகள் இல்லாமல் எளிதில் புற்றுநோய் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் என நம்பிக்கை தெரிவித்தனர். புற்றுநோய் என்றாலே குணப்படுத்த முடியாத நோய் என்ற தவறான புரிதல் பொதுமக்களிடையே இருப்பதாக தெரிவித்த அவர், இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதால் புற்றுநோய் குறித்த பயம் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதை நோக்கம் என தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் புற்றுநோய் சிகிச்சை மைய மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் படித்து செல்கிற நர்சிங் கோர்ஸ் படிச்சு போறவங்களுக்கு உலகம் முழுக்க அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா உங்கள் தகுதியை வளர்த்துங்க. ராயல் கேரோட இங்க படிச்சதோட ஒரு பெருமை மிக அடையாளமா நீங்க வாங்கணும். ஓகேவா? பெஸ்ட் விஷயம். எதுக்கு அந்த பிள்ளைகளை பற்றி இவ்வளோ பேசியிருக்கேன்னா, பேசி முடிக்கிற வரைக்கும் 6 பேர் உட்காந்துரும். மிக முக்கியமான வார்த்தை இதுதான். பெரிய போராட்டத்துக்கு சர்வைவே வந்திருக்கீங்க. சில பேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க. அவங்க குடும்பம் சர்வைவர்ஸோட ஃபேமிலியில வைத்துக்குங்க. ஹேட்ஸ் ஆஃப். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலையும் எங்களால் ஏதாவது அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்றைக்குமே அவங்களுக்கு இருந்தது. இப்போ உங்களுக்குமே அந்த நம்பிக்கை பெரிய லெவலில் இருக்கிறனால தான் இவ்வளோ பேர் வந்து எங்களுடைய அழைப்புக்காக இவ்வளோ பேர் வந்து இந்த விழாவை சிறப்பிச்சதில் வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. இதில் அந்த ஸ்ட்ராங் பாண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா, நாள் போக்கில் நிறையா பேர் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுப்பேன், எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் வருவேன். ஆனால் 2023 அவர் டாக்டர்கிட்ட வந்து நான் செக்அப் பண்ணிவிட்டு திரும்பி ஊட்டிக்கு போகலான்னு நினைக்கிற நேரத்தில் திடீர்னு பேக் பெயின், சிவியர் பெயின், என்னை ஒருத்தர் தூக்கி படுக்க வைக்கணும், இல்லைனா உட்கார வைக்கணும். என்ன இந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுதாகர் சாரையும் சேர்மன் அவர்களையும் ஒரு நிமிடம் வந்து மேடைக்கு வருமாறு நேரம் கருதி நான் சுருக்கமாக பேசி முடித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆணைக்கு நான் உலகெங்கிலும் உலக புற்றுநோய் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதை புற்றுநோய் தினமாக கொண்டாட வேண்டாம் என்று கருதி அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் சர்வைவர்ஸ் டேவாக ராயல் கேர் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற கருத்தில் சர்வைவர்ஸ் டே என்று இன்றைய தினம் 7/2/25 அன்று ராயல் கேர் மருத்துவமனை வளாகத்தில் கொண்டாடப்படுகிறது. அது எங்கள் தலைமை புற்றுநோய் மருத்துவர் சுதாகரின் விருப்பமாகவும் இருந்தது. அவர் பல ஆயிரம் பேரை குணப்படுத்தியதற்காக தானும் உடல் நலம் சரியாகி நார்மல் லைஃபுக்கு வரக்கூடியவங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய மனசில் ஆழமாக விதைக்கக்கூடிய விஷயங்களாக வந்து இந்த மாதிரி சர்வைவர்ஸ் மீட்டப் இருக்கும். கேன்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன ஸ்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது தான். முதல் 3 ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக குணமாக்கக்கூடியது தான். 4வது ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போவோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் முதல் 3 ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேன்சர் ரொம்பவுமே கிட்டத்தட்ட 60-70% பேஷண்ட்ஸை குணமாக்கிடுறோம். அதை தவிர 4வது ஸ்டேஜில் வந்தால் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மருந்துகள் மூலமாகவும் மற்ற ரேடியேஷன், சர்ஜரி, இந்த டெக்னிக்கல் அட்வான்சஸ்னாலையும் அவங்களுடைய லைஃப்பை வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது வந்து இப்போ மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இப்போது ஒரு சேயிங் இருக்குது, என்னென்னா கிரானிக் மேக்கிங் கேன்சர் ஏ கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேன்சரையும் சுகர் பேஷண்ட்டு, ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டு, அவங்கள மாதிரி
இதையும் ஒரு லாங் டேர்மாக 4வது ஸ்டேஜ் இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துருச்சு. அதனால் பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை.